நிரம்புவதாக. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬುವಲಿ ಪಡಲಿ. இந்த இடத்துல இருக்கிற எல்லா இருளும் எல்லா இருளின் ஆதிக்கமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறி போகும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ಈ ಜಾಗದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಗಳು, ಕತ್ತಲೆಯ ಅಧಿಪತಿಗಳು, ಕತ್ತಲೆ ಕ್ರಿಯೆಗಳು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೊರಡು ಹೋಗಲು ಕಟ್ಟಳೆ ಕೊಡುತ್ತೇವೆ. இந்த மேலறையும் கீழறையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். ಈ ಮೇಲೆ ಇರುವ ಜಾಗವನ್ನು ಕೆಳಗಿರುವ ಜಾಗವನ್ನು ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಒಳಗೆ ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಹೇಳ್ತೇವೆ. ஒவ்வொரு ஆண்டவரே செவிலிலும் ஒவ்வொரு தரையிலும் ஒவ்வொரு ஓட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஜன்னலிலும் ஒவ்வொரு வாசல் காலிலும் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ಒಂದೊಂದು ಜಾಗದಲ್ಲಿಯೂ ಹಂಚಿನ ಮೇಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೂ ಗೋಡೆಗಳ ಮೇಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲುತ್ತೇವೆ. ஒவ்வொரு இடத்துல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ಒಂದೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ನಾವು ಚಿಮುಕಿಸುತ್ತೇವೆ. இருக்கிற எல்லா அசுத்தங்களும் தீட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போகும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಗಳು ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ನಾವು ಕಟ್ಟಳೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய மகிமையான வல்லமை இங்கே இறங்கி வருவதாக. ನಮ್ಮ ದೇವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬರಲ್ಪಡಲಿ. தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಿಂದ ಜಾಗವನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಲಿ. உம்முடைய மகிமையினால் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ಮಹಿಮೆಯಿಂದ ಈ ಜಾಗವನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು. உம்முடைய ஆவியினால் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ನಿನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಈ ಜಾಗವನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. இந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் வீசுவதாக. ಈ ಜಾಗದಲ್ಲಿ மகிமையினால் இறங்கி நிரப்புவீராக. அன்றைய நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இந்த இடத்துல பிரசன்னம் இறங்கி வருவதாக. அபிஷேகம் இறங்கி வரட்டும். அபிஷேகம் இறங்கி வரட்டும். அபிஷேகம் இறங்கி வரட்டும். அக்கினி பக்தி அறிவதாக. அக்கினி பக்தி அறிவதாக. தங்கள் அசுத்தத்தை சுட்டறிவதாக. தங்கள் அசுத்த கிரிகளை சுட்டறிவதாக. அக்கினியை மாற்றுவீராக. சுத்தவழி பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தேவனுடைய நாமத்தில் இந்த ஸ்தலத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டை செய்கிறோம். ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತ್ರಿಯೇಕ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಜಾಗವನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. ತಂದೆ இந்த மேடையை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ಈ ಜಾಗವನ್ನು ಈ ವೇದಿಕೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. இந்த ஹாலை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ಈ ಜಾಗ ಹಾಲನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. கீழே இருக்கிற ஹாலை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ಹಾಲನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. படிக்கட்டை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ಕಟ್ಟಡಗಳನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. எல்லா இடத்தையும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துகிறோம். ಎಲ್ಲ ಜಾಗಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ஆண்டவரே ಯೇಸುவே, பாவிகள் மனம் தருகிற இடமாய் மாற்றித்தார். ಪಾಪಿಗಳು ಮನ ತಿರುಗುವ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. வியாதியஸ்தர்கள் குணமாகிற பெதஸ்தா குளமாய் மாற்றித்தாரும். ವ್ಯಾಧಿಯಸ್ಥರು ಗುಣವಾಗುವ ಒಂದು ಬೇರಸ್ಥ ಕೊಳದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிறதான ஆண்டவரே தண்ணீர் ஸ்தலமாய் மாற்றித்தாரும். ಅನೇಕ ಜನಗಳು ಜ್ಞಾನಸ್ಥಾನ ಎತ್ತುವ ಈ ತಣ್ಣೀರ್ ಸ್ಥಳವಾಗಿ ಜಾಗವನ್ನು அநேக அற்புதங்களை பார்க்கக்கூடியதான ஆண்டவரே தேவனுடைய மகிமையான இடமாய் மாற்றி தருவீராக. ಅನೇಕ ಜನಗಳ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಾಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಯ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. கட்டுண்டவர்கள் விடுதலையாகவும் ಕಟ್ಟುಳ್ಳವರು ಬಿಡುಗಡೆಯಾಗುವಾಗೆ, காயப்பட்டவர்கள் குணமாகவும், ಗಾಯಪಟ್ಟವರು ಗುಣವಾಗುವಾಗ, நொறுங்கின ஆவியை உடையவர்கள் துதியின் ஆவியை உடைய பெற்று ಆತ್ಮ ಸ್ತುತಿ ಆತ್ಮವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. இந்த இடத்தை நிர்வாகத்தில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ಜಾಗವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ತಂದದಕ್ಕೋಸ್ಕರ மகிமையை பார்க்க போகிறதுக்காய் நன்றி. ದಿನದಿಂದ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ஆயிரமான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து உம்முடைய சுகத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ரட்சணத்தை பெற்றுக் கொள்ள போகிறதுக்காய் நன்றி. ಸಾವಿರ ಜನಗಳು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ ನಿನ್ನ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும். ಈಗ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು. வருஷத்தின் கடைசியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ಈ ವರ್ಷದ ಕಡೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಾಗೆ ಕೃಪೆ ಮಾಡು. ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಜಪಿக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி இந்த செய்தியை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ನಾನು ಹಳೆಯ ವರ್ಷದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இந்த காலையிலே நாம் பரிசுத்தப்படுத்துவது குறித்து நான் பேசினேன். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯ, ಈ ದಿನ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲ್ಪಟ್ಟು ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே சொல்லி முடித்தேன். ಯಾತಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಕಡೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳಿ, போதகர் சொன்னது போல எழுந்து போனவர்களுக்கு நான் திரும்பி அதை பிரசங்கிக்க முடியாது. ನಾನು ಬೋಧಕರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ಬರದೇ ಇರುವ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ಮತ್ತೊಮ್ಮೆ ಪ್ರಸಂಗಿಸಲು ನನಗೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ.
ஆனால் ಆದರೆ இன்றைக்கு நாம் ஒரு ஸ்தோத்திரத்தோட இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ಆದರೆ ನಾವು ಸ್ತೋತ್ರದಿಂದ ಈ ವರ್ಷವನ್ನು ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி இந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ನಾವು ಈ ವರ್ಷ ಸ್ತೋತ್ರದಿಂದ ಈ ವರ್ಷವನ್ನು ಮುಗಿಸಿ ನಾವು ಹೊಸ ವರ್ಷದೊಳಗೆ ನಾವು ಹೊರಟು ಹೋಗಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇವೆ. ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்? ಯಾಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ஏன் அவருக்கு துதி செலுத்தணும், ಯಾಕೆ ಅವರಿಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು என்பதை சுருக்கமாய் சொல்கிறேன். அதன் பிறகு நாம் அப்படியே செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ಎಂಬುದನ್ನು ನಾವು ಹೇಳಿ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇವೆ. சங்கீத புத்தகம் 126 சங்கீதம். மைக்ல வாசிக்கணும். இப்பெல்லாம் மைக் வச்சுக்கணும். உங்களுக்கு மைக் கொடுங்க. மைக்கில் வாசிக்கூடாது. பெரிய காரியங்களை செய்தார். நல்ல மைக் கொடுங்க தம்பி, சத்தம் வைங்க. உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ಅದು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು, ಇದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ. வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ಕರ್ತವನಿಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂದು ಹೇಳಿ. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தபடியால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ದೇವರನಿಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರಿಂದ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அவர் என்ன பெரிய காரியங்களை செய்தார்? ಅವರು ಏನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು என்ன ಮಾಡಿದರು? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம்? ಏನು ಆತರವಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು நீங்கள் சொல்லலாம், ಆದ್ರೆ ನೀವು ಹೇಳಬಹುದು, ஐயோ நான் கேட்டது எனக்கு கிடைக்கலையே, ಅಯ್ಯೋ ನಾನು ಕೇಳಿದ ನನಗೆ ಸಿಕ್ಕಲ್ಲ, நான் இந்த வருஷம் இந்த நன்மை பெறுவேன் நினைச்சு படிக்கலையே, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ எனக்கு இதை கர்த்தர் கொடுப்பார் என்று பிரார்த்தித்து வந்தா எனக்கு கிடைக்கலையே, ನಾನು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಯೋಚನೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனா வேதம் சொல்கிறது, ಆದ್ರೆ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த தேவன் பெரிய தேவன். ಈ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. அவரிடம் வருகிறதெல்லாம் பெரிதாக இருக்கும். ಅವರಂತ ಬರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், யோபு புಸ್ತಕ 9ನೇ ಅಧಿಕಾರ 10ನೇ ವಚನ ಓದುವುದಾದರೆ, வேதம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்தார். ದೇವರು ನಾವು ವಿಚಾರಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು 1 ಮಾಡಿದ್ದಾರೆ. சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தீர்களானால், 1 ಸಾಮುವೇಲ 12ನೇ ಅಧಿಕಾರ 20ನೇ ವಚನ 24ನೇ எவ்வளவு ವಚನ, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று ಎಷ್ಟು ದೊಡ್ಡ எழுதியிருக்கிறது. ಮಹಿಮಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. அப்படி என்ன செய்தார்? ಅವಾಗ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஏன் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும், ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம் வேணும்? ಯಾಕೆ ಅವರು ಇಂಥವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ, ಯಾಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವ ಹೃದಯ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. வேதத்திலிருந்து ஒரு 2 வசனம் 3 வசனத்தை பார்த்து நாம் ஜெபத்துக்குள்ளே போவோம். ವೇದದಲ್ಲಿ ಒಂದು 2-3 ವಚನಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. வேதம் சொல்கிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, எபிரேயர் புத்தகம் ಹೆಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால் 2:4, 2:4 ಓದುವಾಗ, ஆங்கில புத்தகத்தில் 2:3, ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2:3 வேதம் சொல்கிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, பெரிய ரட்சிப்பு, ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ, கிரேட் சால்வேஷன், ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பெரிய ரட்சிப்புக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಒಂದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை பார்த்தால், ಇಲ್ಲಿ ಕೂತಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು உங்கள் ನೋಡಿದರೆ வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்சிப்பு இருக்கிறது, அது சாதாரணமான ரட்சிப்பு இல்ல. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಅದು ಸಾಧಾರಣ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ, இது பெரிய ரட்சிப்பு என்று ಇದು வேதம் ದೊಡ್ಡ சொல்கிறது. ರಕ್ಷಣೆ ಎಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. எத்தனையோ பேருக்கு கிடைக்காததை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ಸಿಕ್ಕದ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಈ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் ரட்சிப்பு வேணும் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನಗಳು ರಕ್ಷಣೆ ಬೇಕೆಂದು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆயிரமான ஜனங்கள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடி போய் தங்களுடைய ரட்சிப்புக்காக அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ಜನಗಳು ತನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಪುಣ್ಯ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஆயிரமான ஜனங்கள் தண்ணீரில் மூழ்கி அதுவாக அந்த தண்ணீராக அந்த புண்ணிய தண்ணீராக என்னை மாற்றுமா என்று கண்ணி காதலி அழுது கொண்டிருக்கிறாங்க. ಅವರು ಎಷ್ಟೋ ನೀರುಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿ ನನ್ನನ್ನು ಇದು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದಾ ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ಕಣ್ಣೀರಿಂದ ಕಾಣಲು ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை செய்தாலும் இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற முடியவில்லை. ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಾಗಲಿಲ್ಲ. இந்த பாவ கர்மத்திலிருந்து அவங்க விடுதலை பெறவில்லை. ಆದರೆ ಈ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಾಗಲಿಲ್ಲ. எவ்வளவுதான் பணத்தை செலவு பண்ணி கொண்டு போயினாலும், எவ்வளவு தூரம் போனாலும் மீண்டும் திரும்பி வரும்போது பழைய பாவத்தோடு தான் திரும்பி வருகிறார். ಎಷ್ಟು ಕಡೆ ಹೋದ್ರು, ಎಷ್ಟು ದೂರ ಹೋದ್ರು ಸರಿ, ಅವರು ತಿರುಗ ತನ್ನ ಹಳೆಯ ಪಾಪಗಳಿಂದ ಅದತ್ತ ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, ஏன் ரட்சிப்பு பெரியது? ಯಾಕೆ ರಕ್ಷಣೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡದು? பாவம் பெரியது, ಪಾಪ ಬಹಳ ದೊಡ್ಡದು. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ಎಸೇಕಿಯೇಲ್ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 18ನೇ ಅಧಿಕಾರ 20-24 ನೋಡಕ್ ಹೋಗಿದ್ರೆ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, ಪಾಪ ಮಾಡುವ ಆತ್ಮ ಸಾಯುತ್ತದೆ. பாவம் யார் செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு மரணமாய் இருக்கும். ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿದ್ರು ಅದರ ಕೊನೆಯು ಮರಣವಾಗಿರುತ್ತದೆ. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ರೋಮ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 6ನೇ ಅಧಿಕಾರ 23ನೇ பாவத்தின் சம்பளம் மரணம், ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. சங்கீதம் 38:4 வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆ 38:4 ವಚನ ನೋಡುವುದಾದರೆ, என் அக்கிரமங்களின் தலைக்கு மேலாக பெருகிற்று, என்னால் அதை தாங்க கூட முடியாததா இருக்கிறது என்று ನನ್ನ சொல்கிறார். ಅಕ್ರಮಗಳು ನನ್ನ ತಲೆ ಮೀರಿ ಹೋಗಿದೆ, ಅದು ನನ್ನ ತಾಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ.
ಪಾಪವು ಬಹಳ ದೊಡ್ಡ, பாவம் கொடியது, ಪಾಪವು ಬಹಳ ಮೋಸವಾದ, பாவம் ஒரு மனுஷனுடைய உயிரை குடிக்கக்கூடியது, ಪಾಪವು ಒಂದು ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ಜೀವವನ್ನು ಕುಡಿಯುವುದಾಗಿದೆ. வேதம் இன்னும் சொல்கிறது, ವೇದವು ಇನ್ನ ಹೇಳುತ್ತದೆ, என்னாகும் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ಅರಣ್ಯಕಾಂಡ 32 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಪಾಪವು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து வருமா? ನಿನ್ನ ಪಾಪವು ನಿನ್ನ ಹಿಡಿದು ಬರುವಾಗೆ ಓಡುತ್ತದೆ. சில மாதங்களுக்கு முன்பு என்னை தேடி ஒரு புருஷனும் மனைவியும் வந்தார்கள். ನಾನು ಸ್ವಲ್ಪ ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಒಂದು ಗಂಡ ಒಂದು ಹೆಂಡತಿ ನನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. அந்த சகோதரன் இடத்துல பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ಆ ಸಹೋದರನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರು. பல மாதங்களாக அவருக்கு காய்ச்சல் இருந்தது. ಅನೇಕ ದಿನಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಅವರಿಗೆ ಜ್ವರವಿತ್ತು. எவ்வளவோ மருந்து சாப்பிட்டால் சுகமாகவில்லை. ಎಷ್ಟೋ ಮಾತ್ರೆಗಳು ತಿಂದರೂ ಅವರಿಗೆ ಗುಣವಾಗಲಿಲ್ಲ. பல மருத்துவர்களை பார்த்தார்கள், மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி கொடுத்து ஒன்றும் சரியாகவில்லை. ಅನೇಕ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ನೋಡಿದರು, ಮಾತ್ರೆ ಔಷಧಿಗಳನ್ನು ತಿಂದರು, ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ. கடைசியில டாக்டர் சொன்னார், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை டைபாய்டு கிரானிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ, ವೈದ್ಯಕೀಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದು ಹಳೆಯ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனால் கடைசியில ரிசல்ட் வரும்போது, ಆದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತರ ಬರುವಾಗ, அந்த மெடிக்கல் அந்த பிளட் டெஸ்ட் உடைய ரிப்போர்ட் வரும்போது, ಆ ಬ್ಲಡ್ ರಕ್ತ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ಅದರ ಉತ್ತರ ಬರುವಾಗ அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றுமில்லை. ಅವರು ನೋಡುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಏನಿಲ್ಲ, ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. அதுல HIV பாசிட்டிவ் வந்தது. ಅದರಲ್ಲಿ HIV ಪಾಸಿಟಿವ್ ಅಂದ್ರೆ ಏಡ್ಸ್ ಅಂತ ಒಂದು ಬಂದಿತ್ತು. ஏட்ஸ் வியாதி இருந்ததாக அறிகுறಿ சொன்னது. ಅಲ್ಲಿ ಏಡ್ಸ್ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಇದೆ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು, இந்த மனுஷனால் அதை நம்ப முடியல. ಅದನ್ನು ಆ ಮನುಷ್ಯನ ನಂಬಲು ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. ஏன்னா அவன் வாழ்க்கையில பாவம் இல்ல. ಯಾಕೆ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಾಪ? அவன் மனைவிக்கு உண்மையான ஒரு பாத்திரம். ಅವನ ಹೆಂಡತಿಗೆ ನಿಜವಾದ ಒಂದು ಮಗನಾಗಿದ್ದ. அவன் மனைவியை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு மனுஷன். ಅವನು ಮುಖ್ಯವಾಗಿ ಅವನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. அவனுடைய வீட்டிலும் அவனை எல்லாரும் நேசிப்பார்கள். ಅವನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದರು. அவன் வேலை செய்கிற இடத்திலும் அவனை எல்லாரும் நேசிப்பார்கள். ಅವನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಅವನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದರು. அவன் தங்கி இருக்கிற இடத்துல அவனை எல்லாரும் நேசிப்பார்கள். ಅವರು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அவனுடைய சபையிலும் எல்லாரும் அவனை நேசிப்பார்கள். ಸಭೆ ಏನಿಲ್ಲ, ಅವನ ಇರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமான பாத்திரம். ಅವನು ಎಲ್ಲ ಅಷ್ಟೊಂದು ಉತ್ತಮವಾದ ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದ. எனக்கே அவன் சொல்லும் போது என்னால் நம்ப முடியல. ಅವನು ನನಗೆ ಹೇಳಲ್ಪಡುವಾಗ ನನಗೆ ನಂಬದ ಅಸಾಧ್ಯವಾಗಿತ್ತು. நான் அவனை கேட்டேன். ನಾನು ಅವನಿಗೆ ಕೇಳಿದೆ, தம்பி, ಅಮ್ಮ, இது எப்படி சாத்தியம்? இது ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? எப்படி இந்த பாவம் உனக்குள்ள வந்தது? ಹೇಗೆ ಪಾಪ எப்படி இந்த வியாதி உனக்குள்ள புகுந்தது? ಹೇಗೆ ಪಾಪವು ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದಿತ್ತು? அவன் சொன்னா, ಅವನು ಹೇಳಿದ, எனக்கு நல்லா தெரியுது பிரதர், ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ஒரு தப்பு இப்ப நான் செய்யல. ಒಂದು ತಪ್ಪು ಈಗ ನಾನು ಮಾಡಿದ್ದಲ್ಲ. பல வருஷத்துக்கு முன்பு, ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ, அப்பொழுது எனக்கு 16 வயது தான். ಆವಾಗ ನನಗೆ 16 ವಯಸ್ಸು ಮಾತ್ರವೇ. 34 ವಯಸ್ಸು. ಇವಾಗ ನನಗೆ 34 ವರ್ಷಗಳು. அந்த 16 வயசுல, ಆ 16 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ನಾನು ಒಂದು ಹೋಟೆಲ್ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ஒரே ஒரு நாள் ಒಂದೇ ಒಂದು ದಿನ ஒரு வேசி அந்த ஹோட்டலுக்கு வந்தா. ಒಂದು ವ್ಯಭಿಚಾರಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದರು. அந்த வேசியோட என்ன இருக்கும்படி என்ன உள்ள கதவு தள்ளி கதவு பூட்டிட்டாங்க. ಆ ವ್ಯಭಿಚಾರಿಯೊಂದಿಗೆ ನಾನು ಇರಬೇಕೆಂದು ಹೇಳಿ ನನ್ನ ಒಳಗೆ ತಳ್ಳಿ ಬಾಗಿಲನ್ನು ಹಾಕಿಬಿಟ್ಟರು. அந்த அந்த சில மணி நேரம் தான் நான் உள்ளே இருந்தேன். ಸ್ವಲ್ಪ ಕಾಲಗಳು ಮಾತ್ರವೇ. எனக்கு அப்பொழுதெல்லாம் பாவம் செய்ய கூட தெரியாது. என்னுடைய வயசு சின்ன வயசு. ಆವಾಗ ನನಗೆ ಪಾಪ ಮಾಡೋದು ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾರಣ ನನ್ನ ವಯಸ್ಸು ಬಹಳ ಚಿಕ್ಕ. அங்க என்ன நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಿತು ಸಹ ನನಗೆ ಜ್ಞಾಪಕವಿಲ್ಲ. அந்த ஒரே ஒரு நாள் தான் நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்கலாம். அதோட விளைவுதான் இது என்று சொன்னார். ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ದಿನವೇ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿರಬಹುದು, ಆದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನಲ್ಲಿ ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 18 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த இந்த காரியம் 18 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ 18 வருஷங்களுக்கு பிற்பாடு 18 ವರ್ಷಗಳ அவனுக்கு அந்த வியாதியை கொண்டு வந்து விட்டது பாருங்க. அவனுடைய காயிலினை ತೆಗೆದುಕೊಂಡು வேதம் சொல்றது எவ்வளவு உண்மை. ವೇದವು ಹೇಳುವುದು ಎಷ್ಟು ನಿಜವಾದ. பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ನಿಮ್ಮ ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿಯುತ್ತದೆ. 16 வயசுல செஞ்சத 34 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅನುಭವಿக்கிறான். 16 ವರ್ಷದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದನ್ನು 34ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து, ಈ ಒಂದು ಪಾಪವಾದ ಜೀವಿತದಿಂದ கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறாரே, அது பெருசா இல்லையா? ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರಲ್ಲ, ಅದು ದೊಡ್ಡದೋ ಅಲ್ಲವಾ? அது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? ಅದು ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ. நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு பெரியது. ನೀನು ಹೊಂದಿರುವ ರಕ್ಷಣೆ ಬಹಳ ದೊಡ್ಡದ್ದು. உன் கையில தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு பெரியது. ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ರಕ್ಷಣೆ ಬಹಳ ದೊಡ್ಡದ್ದು. ஆகவே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமான. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. இரண்டாவது, 2ನೇದಾಗಿ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை
வாசித்தால் ಒಂದು ಅರಸುಗಳು 3:6 ವಚನಗಳು ಓದುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ அவருடைய கிருபை பெரியது, ಅವರ ಕೃಪೆಯು ಬಹಳ ದೊಡ್ಡದು. சங்கீத புத்தகம் 117வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தால் ಕೀರ್ತನೆ 17:2 ಓದುವುದಾದರೆ அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது என்று ನಮ್ಮ எழுதியிருக்கிறது. ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ಬಹಳ ದೊಡ್ಡದು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. அது என்ன பெரிய கிருபை? ಅದೇನು ದೊಡ್ಡ ಕೃಪೆ? ஒரு வாலிப பையன் ಒಂದು ಯುವಕನು ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்தான. ಒಂದು ಹೋಟೆಲ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய பணக்காரன் உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தான். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಹಣವಂತನು ಆ ಒಳಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡನು. அவனுக்கு சாப்பாடு என்னென்ன வேணும்னு கேட்டான், பரிமாறினான். ಅವನಿಗೆ ಊಟಕ್ಕೆ ಏನೇನು ಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಎಲ್ಲರನ್ನೂ ಅವರಿಗೆ ಉಪಚರಿಸಿದನು. இவன் பரிமாறினதை அவன் பார்த்தான். அவனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ಇವನು ಉಪಚರಿಸುವ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿ ಅವನಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು. சாப்பிட்டு போகும்போது அவனை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேணும்? ಅವನು ಊಟ ಮಾಡಿ ಹೋಗುವಾಗ ಅವನಿಗೆ ಕೇಳಿದ, ನಿನಗೇನು? இவன் நினைச்சான் அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு $5 $10 கொடுத்துட்டு போவான்னு நினைச்சான். ಇವನು ಹೋಗುವಾಗ ಅವನಿಗೆ ಕೇಳಿದ, ಏನು $5 $10 ಕೊಟ್ಟು ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ஆனா அவன் அப்படி செய்யல. ಆದ್ರೆ ಅವನು ಆತರ ಮಾಡಲಿಲ್ಲ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பான்னு கேட்டான். ಅವನಿಗೆ நீங்க ಏನ್ ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಕೇಳಿದ್ರು. இவன் சொன்னா, ಇವನು ಹೇಳ್ದ, எனக்கு எதுவும் வேணாங்க. ಇವನಿಗೆ ಏನು ಬೇಡ. இவன் போய் அந்த பணத்தை செலுத்திட்டு வரதுக்குள்ள ಇವನು ಹೋಗಿ ಆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಬರುವಷ್ಟೊತ್ತಿಗೆ அந்த சாப்பிட்ட அந்த பெரியவர் ಊಟ ಮಾಡಿದ ದೊಡ್ಡವರು ஒரு செக்கை அந்த ட்ரேல வச்சுட்டு போயிருக்கிறார். ಆ ಚೆಕ್ ಅನ್ನು ಆ ಟ್ರೈನ್ ಹಾಕಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. அந்த செக்ல ಆ ಚೆಕ್ಕಿನಲ್ಲಿ $1,00,000 ಅಮೆರಿಕ ಡಾಲರ್ என்று எழுதியிருந்தது. $1,00,000 ಅಮೆರಿಕ ಡಾಲರ್ ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. $1,00,000 ಅಮೆರಿಕ ಡಾಲರ್னா எத்தனை? அது 40,000 பெருகிக்க வேண்டியதுதான். ಅದು $1,00,000 ಇಂಟು 45 லட்சம் ரூபாய், 45 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳು. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இவன் அதை எடுத்து பார்த்தான், இவனுக்கு ஒன்னும் புரியல. ಇವನು அதை ತೆಗೆದು ನೋಡಿದ, ಇವನಿಗೇನು ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. இந்த செக்கை எடுத்துக்கிட்டு ஓடுனா அவன் கேஷியர் கிட்ட. ಈ ಚೆಕ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕ್ಯಾಶಿಯರ್ ಹತ್ರ ಓಡಿದ. அவர் இப்படி பணம் வச்சுட்டு போயிட்டாரு, மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி நினைச்சான். ಅವರು ಇದನ್ನ ಮರೆತು ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ. அவன் சொன்னா, ಅವ್ರು ಹೇಳ್ದ, ஏய் கொடுத்தானே வச்சுக்க, பாக்கெட்ல வச்சுக்கப்பான்னு சொன்னான். ಅವನು ಕೊಟ್ಟಿರಲ್ಲ, ನೀನ್ ಪಾಕೆಟ್ ಇಟ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ದ. இவன் கேட்கல. ಇವನಿಗೆ ಕೇಳಿದ. உடனே அவன் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட ஓடினா. ತಕ್ಷಣ ಅವನು ಹೋಟೆಲ್ ಮ್ಯಾನೇಜರ್, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பிட்டாரு, இந்த செக்கை இங்க வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னான். ಈ ಹೋಟೆಲ್ ಒಬ್ಬರು ಬಂದರು, அவரோட காதலையே வாங்கிக்கல. அவர் காதலையே வாங்கிக்கல. ಅವನು ಕಿವಿಲೇ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. கடைசியில இந்த எந்த மனுஷன் எங்க போறான்னு சொல்லி தேடி புடிச்சு போய் அவன் ஏறி இருக்கிற பிளைட்டுக்கு போற இடத்துல போய் அவனை பிடிச்சிட்டான். ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯ ಎಲ್ಲೋದ, ಏನ್ ಮಾಡೋದ ಅಂತ ಹೇಳಿ ಕಂಡು ಹಿಡಿದು ಅವನು ಹತ್ತುವ ಏರೋಪ್ಲೇನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಟ್ರು. அவரை பிடிச்சி சொன்னா, ஐயா ಅವನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯ இந்த செக்கை நீங்க மறந்து அங்க வச்சுட்டு வந்துட்டீங்க, ಈ ಚೆಕ್ ಅನ್ನು ನೀವು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ರಿ, தயவுசெய்து எடுத்துக்கங்க, ದಯವಿಟ್ಟು ತಗೊಳ್ಳಿ ಅಂತ அவர் சொன்னாரு. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, தம்பி ತಮ್ಮ மறந்து வச்சுட்டு வரல, ನಾನು ಮರೆತಿಟ್ಟು இது ಬರಲಿಲ್ಲ, உனக்காக வச்சுட்டு ಇದು வந்திருக்கேன், ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ, இது உனக்காகவே வச்சுட்டு ಇದು வந்திருக்கேன். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿಟ್ಟಿದ್ದು. எத்தனை பெரிய கிருபை பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆ ನೋಡಿ. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையும் அப்படிதான். ಕರ್ತನು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಒಂದು ಕೃಪೆಯು எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். ನಾವು ಎದುರು ನೋಡಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவர் நம்ம வைத்திருக்கிற கிருபை பெரியது. ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ಬಹಳ ದೊಡ್ಡದು. ಪ್ರೀತಿ ஒரு முறை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் இப்படியாய் சொன்னார். ಒಂದು ದಿವಸ ಡಿಜಿಎಸ್ ದಿನಕರನ್ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೀತವಾಗಿ ನಾವು ஒரு நாள் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரை ஞான திருஷ்டி அளித்து பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ಒಂದು ದಿವಸ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಪರಲೋಕ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. அந்த பரலோகத்திலே அவர் பார்த்த காட்சியில ஒன்று, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ನೋಡಿದ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಂದು, உலகத்திலே மரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவதூதர்கள் கொண்டு வந்து பரலோகத்தில் வைக்கிறார்கள். ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಾಯುವ ಒಂದೊಂದು ಆತ್ಮವನ್ನು ದೇವದೂತರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ நீ கர்த்தருக்குள் இருந்து மரிப்பாயானால், ನೀನು ಕರ್ತರೊಳಗಿದ್ದು ದೇವರೊಳಗಿದ್ದು ಸಾಯುವುದಾದರೆ, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து மறுப்பாயானால் உன்னுடைய ஆத்மாவை தேவதூதர்கள் பரலோகத்துக்குள் கொண்டு போவார்கள். ನೀನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ನೀನು ಬೆಳೆದು ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸಾದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನೀನು ಸಾಯುವುದಾದರೆ, ದೇವದೂತರು ಬಂದು ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಆತ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಪರಲೋಕ ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது பெரிய பாக்கியம். ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அப்படியே இவர் பார்த்து கொண்டிருந்த காட்சியிலே, ಅದು ನೋಡುತ್ತಾರೆ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ, ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வந்து கர்த்தரை துதித்து கொண்டு போகிறது. ಒಂದೊಂದು ಆತ್ಮವು ಕರ್ತರ ಸಮೀಪದಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರುವುದು ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு பெண் ஒருவள்
ಒಬ್ಬ ಹೆಂಗು அந்த ஆத்மாவை தேவதூதன் கொண்டு வந்து மேலே விட்டான். ಆತ್ಮವನ್ನು ದೇವದೂತರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಒಂದು ಹೆಂಗಸನ್ನು இந்த பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ಆ ಹೆಂಗಸು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ மிகுந்த உபத்திரவப்பட்டவள், ಬಹಳ ಕಷ್ಟ ಜೀವಿತ மிகுந்த கண்ணீர் வடித்தவள், ಬಹಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಅನುಭವಿಸಿದವಳು, புருஷனிடத்தில் அதிகமான வேதனையை அனுபவித்தவள், ಗಂಡನೊಂದಿಗೆ ಅಧಿಕವಾದ ಕಷ್ಟಗಳನ್ನು அவன் ஒரு ಅನುಭವಿಸಿದವಳು, பயங்கரமான குடிக்காரன், அவன் குடித்து அடித்து சித்திரவதை செய்வான், அத்தனையும் தாங்கிக் கொண்டவள். ಅವಳು ಕುಡಿದು ಬಂದು ಹೊಡೆದು ಚಿತ್ರವದೆ ಕೊಡುತ್ತಾ ಇರುವನು ಅವಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಾಳಿಕೊಂಡಿದ್ದವನು. பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தம் அநேக உபத்திரவங்களோட அவள் கடந்து போனவள். ಅವಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರಿಂದ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳನ್ನು ತಾಳಿಕೊಂಡಿದ್ದವಳು. பரிசுத்தமாய் வாழ்ந்தா உபத்திரவம் வரும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತವೆ. நிறைய பேர் பரிசுத்தமானான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமானன்னு சொல்லிட்டு தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ಅನೇಕ ಜನಗಳು ಪರಿಶುದ್ಧವಂತರು ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் உபத்திரவப்படுவார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರು ಉಪದ್ರವ ಪಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನಿಮಗೆ ಉಪದ್ರವ ಉಂಟು ಅಂತ ಹೇಳಿ. பரிசுத்தமாய் வாழ்ந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவம். ಈ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟ ಈ ಹೆಂಗಸಿಗೆ ಅನೇಕ வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, ಜೀವಿತ ಪೂರ್ಣವಾಗಿ ಕಣ್ಣೀರು ತುಂಬಿದ ಒಂದು ಜೀವಿತ. ಆದರೆ இந்த உலகத்தை பல்ல கடிச்சுக்கொண்டு இயேசு கண்டு வாழ்ந்தாள். ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಲ್ಲನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಯೇಸುಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸಿದರು. இந்த இடத்துல மரித்தால் ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಅವಳು தேவதூதர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ದೇವದೂತರು ಕಾದುಕೊಂಡಿದ್ದರು. அவருடைய ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக வைத்தார். ಅವಳ ಆತ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವದೂತರಿಗೆ ಮುಂದೆ ಬಿಟ್ಟರು. அவள் பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டாள். ಅವಳು ಪರಲೋಕದ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಳು. இந்த உலகத்துல நீ பரிசுத்தமாய் இருந்து வாழ்வாயானால் தேவதூதருடைய வேலை உன்னை பரிசுத்தமாய் உன்னுடைய நீ இந்த உலகத்திலே மரிக்கும் போது உன்னை கொண்டு போய் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ದೇವದೂತರು ಬಂದು ನಿನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அங்கே என்ன நடக்கும்? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தன்னுடைய பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து எழுந்து நிற்பார். ತಂದೆಯಾದ ದೇವರ உன்னுடைய கரங்களை பிடித்து ನಿನ್ನ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದು ವೆಲ್ ಡನ್, ನೀನು ಬಹಳ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವೆಲ್ ಡನ್, ಬಹಳ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ದೀಯಾ, ಯಜಮಾನುடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுவார். ಯಜಮಾನ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இது எல்லாருக்கும் நடக்க போகிற ஒரு சம்பவம். ಇದು ಎಲ್ಲರಿಗೆ ನಡೆಯುವ ಒಂದು ಸಂಭವ. பாவம் செய்கிறவனுக்கு இல்ல, பாவம் செய்கிறவனுக்கு இல்ல, ಪಾಪ ಮಾಡಿಯವನಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳುವವನಿಗೋಸ್ಕರ, பரிசுத்தமாய் ஜெயிக்கிறவனுக்கு, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವವನಿಗೋಸ್ಕರ இந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ಈ ಹೆಂಗಸಿಗೆ ಆತರ ಬಂದು இயேசுவினுடைய பிரசன்னத்தில் அவர் போய் நின்று அடுத்த நிமிடம் ಯೇಸುವಿನ ಪ್ರಸನ್ನದಲ್ಲಿ ನಿಂತು ಬೇರೆ ತಕ್ಷಣ ನಿಮಿಷವೇ இயேசுவின் பாதங்களை கெட்டியாய் பிடித்துக் கொண்டாள். ಯೇಸುವಿನ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು இயேசுவின் கால்களை முத்தமிட்டு மகிழ்ந்தாள். ಯೇಸುವಿನ ಪಾದಗಳಲ್ಲಿ ಮುತ್ತನ್ನು ಕೊಟ್ಟು ಅವಳು இயேசுவின் கால்களை இறுக்க அணைத்துக் கொண்டாள். ಯೇಸುವಿನ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿಕೊಳ್ಳಲು அவள் சொன்னாளா, ಅವಳು ಹೇಳಿದಂತೆ, ಅಪ್ಪ இந்த ஒரு நிமிஷம், ಈ ಒಂದು ನಿಮಿಷ எனக்கு போதும், ನನಗೆ ಸಾಕು. உலகத்துல நான் அனுபவிச்ச அத்தனை வேதனைக்கும், ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ ಅಷ್ಟು ಕಷ್ಟಗಳಿಗೆ இந்த ஒரு நிமிஷம், ಈ ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ எனக்கு போதும் என்று சொன்னார். ನನಗೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿದರು. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ಇದು ಕೇಳಿಕೊಂಡಿರುವ எத்தனை உபத்திரவத்துல இந்த உலகத்துல நீ வாழ்ந்திருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಉಪದ್ರವಗಳಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ இந்த ஆண்டு முழுவதும் உபத்திரவத்திலே நீ வாழ்ந்திருந்தாலும் சரி, ಈ ವರ್ಷಗಳು ಪೂರ್ಣವಾಗಿ ಉಪದ್ರವಗಳಿಂದ நாள் ஒன்று வருகிறது, ದಿನ ಒಂದು ಬರುತ್ತದೆ. ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். ಒಂದು ದಿವಸ ಯೇಸುವಿಗೆ ಮುಂದೆ பாதத்தை கட்டி பிடிக்க போகிறோம். ಯೇಸುವಿನ ಪಾದವನ್ನು பாதத்தை முத்தம் செய்ய போகிறோம். ಯೇಸುವಿನ ಪಾದವನ್ನು ಮುತ್ತಿಡಲು அன்றைக்கு நம்ம சொல்லுவோம், ಆ ದಿನ ನಾವು ಹೇಳಲು ஒரு நிமிஷம் போதும்பா, ಒಂದು ನಿಮಿಷ ಸಾಕು, இந்த ஒரு நிமிஷம் போதும்பா, ಒಂದು ನಿಮಿಷ ಸಾಕು. அதோடு முடிஞ்சு போகிறதுல நம்முடைய வாழ்க்கை ಅದೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಮುಗಿದು ಹೋಗುದಿಲ್ಲ, யுக யுகமாய் வாழ போகிறோம். ನಾವು ಯುಗ ಯುಗಗಳಾಗಿ ನಾವು நம்ம அனுபவிக்கிற அத்தனை துயரத்துக்கும் அந்த ஒரு நிமிஷம் போதும் என்று அந்த பெண் சொன்னார். ನಾವು ಅನುಭವಿಸುವ ಯುಗ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆ ಒಂದು ನಿಮಿಷ ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேவ சமூகத்தில் என்று பார்த்து கொண்டிருந்ததான பகவதன் தினகரன் சொன்ன சாட்சி இது ದೇವ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದಿರುವ ದಿನಕರನ್ ಹೇಳಿರುವ ಸಾಕ್ಷಿ. அதற்காக வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய கிருபை இது, பிரியமானவர்களே. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಾಳಲ್ಪಡುವ ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತನಿರುವ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆ. Greatest grace what God has kept for us. ಇದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಿಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳು. உலகத்தானுக்கு இது கிடையாது, ಪ್ರಪಂಚದವರಿಗೆ ಕಾರ್ಯಗಳಿಲ್ಲ, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿನಗೂ ನನಗೂ ಕರ್ತರಿಟ್ಟಿರುವ ಒಂದು ಕಾರ್ಯ. கிருபை பெரியதா இல்லையா? ಈ ಕೃಪೆಯು ದೊಡ್ಡದಾ ಇಲ್ಲವಾ? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா இல்லையா? ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு பெரியது, ಅವರ ರಕ್ಷಣೆ ಬಹಳ ದೊಡ್ಡದು, அவருடைய கிருபை பெரியது, ಅವರ ಕೃಪೆ ಬಹಳ ದೊಡ್ಡದು. கடைசியா
ಕಡೆಯದಾಗಿ அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ ದೊಡ್ಡದು. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியதா இருக்கிறது. ನಮಗೆ ಕರ್ತನು ಇಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ ದೊಡ್ಡದು. இந்த வருஷத்துல நமக்கு அவர் செய்திருக்கிற ஆசீர்வாதமான நன்மையான காரியங்கள் எத்தனை பெரியது. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. நம்ம வீட்டுல ஒரு குறை இல்லாம நடத்தினார எவ்வளவு நல்லது. ನಮ್ಮನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರು ನಡೆಸಲು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು. அவருடைய ஆசீர்வாதங்கள் பெரியது. ಅವರ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬಹಳ ದೊಡ್ಡ. வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡ 26:32 12-13 ನೋಡುವುದಾದರೆ, ஈசாக்கு விதைச்சா அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தான். ஈசாಕನು ಶತ್ರು ದೇಶದಲ್ಲಿ ಬೆಳೆಯನ್ನು ಬಿತ್ತಿದನು. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆதியாகமம் ஆதியாகமம் 13:2, ஆதியாகமம் 13 23:6, 23:6, 24:35, 32:10, 32:10, இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் சொல்லுகிறாங்க, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாಮನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು, ஈசாಕை ಆಶೀರ್ವದಿத்தார், ಈಸಾಕನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, ಯಾಕೋಬை ಆಶೀರ್ವದಿத்தார், ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, யோசேப்பை ஆசீர்வதித்தார். ಯೋಸೇಫನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ ದೊಡ್ಡದು. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 2 சாமுவேல் 5 வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தாவீதನು நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ದಿನಕ್ಕೆ ದಿನ ವೃದ್ಧಿಯಾದನು. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீதನು வர வர பலத்தான், ಅವನು ದಿನ ದಿನ ಬಲವುಳ್ಳವನಾದನು. உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதோ கிடைக்கல எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ನಿಮಗೆ ಏನು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಸಿಕ್ಕಿತೋ ಸಿಗಲಿಲ್ಲವೋ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஒரு காரியம் என் கண்ணு கூட பார்த்தேன், ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನಾನು ನೋಡಿದೆ. காலையில நடந்த ஆராதனை அங்க, ಬೆಳಗ್ಗೆ ನಡೆದ ಆರಾಧನೆ ಅಲ್ಲಿ, இப்ப மாலையில நடக்கிற ஆராதனை இங்க, ಈಗ ಸಾಯಂಕಾಲ ನಡೆಯುವ ಆರಾಧನೆ ಇಲ್ಲಿ. அதுக்கும் இதுக்கும் விசாலம் இருக்குதா இல்லையா? ಆ ಜಾಗಕ್ಕೂ ಈ ಜಾಗಕ್ಕೂ ಒಂದು ವಿಶಾಲವಾದ ಸ್ಥಳ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? அதுக்கும் இதுக்கும் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? ಅಲ್ಲಿಗೂ ಇಲ್ಲಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಇದೆಯೋ ಇಲ್ಲವಾ? அதுக்கும் இதுக்கும் கர்த்தர் நம்மை வளர்க்க வச்சிருக்கிறாரா இல்லையா? ಆ ಜಾಗಕ್ಕೂ ಈ ಜಾಗಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸಿದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ಇದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾ ಇಲ್ಲವಾ? அப்ப தேவன் கை தட்ட வேணவா? ಆ ದೇವರಿಗೆ ಕೈ ತಟ್ಟಬೇಡವಾ? தாவீது நாளுக்கு நாள் வளர்த்தான், தாவீದನು ದಿನದಿಂದ ದಿನ ಬಲ ಹೊಂದಿದನು, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ಅವನು ದಿನದಿಂದ ದಿನ ಅವರ ವೃದ್ಧಿಯಾದನು. இதுதான் தேவன் வைத்திருக்கிறதான பெரிய ஆசீர்வாதம். ಇದೇ ದೇವರಿಟ್ಟಿರುವ ಬಹಳ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. இந்த ஆண்டில தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ಈ ದೇವರು ಈ ತಿಂಗಳ ಈ ವರ್ಷಗಳಲ್ಲಿ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பெரிய கிருபையை ದೊಡ್ಡ கொடுத்திருக்கிறார், ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பெரிய ஆசீர்வாதங்களை ದೊಡ್ಡ கொடுத்திருக்கிறார், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய அபிஷேகம் பெரியது, ಅವರ ಅಭಿಷೇಕವು ದೊಡ್ಡದು, அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅವರು ನಮಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதெல்லாம் நினைத்து பார்த்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போறோம். ಇದೆಲ್ಲನ ನೋಡಿ ಕಾಣಲ್ಪಡುವ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸೋಣ. இந்த ஆண்டில கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் எத்தனை பெரியது பிரியமானவர்களே. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಎಣಿಸಿ ನೋಡಿ. ஒவ்வொன்று நினைத்து பார்த்தா நமக்கு கண்ணீர் தான் வரும். ಒಂದೊಂದು ನೆನೆಸಿ ನೋಡಿದ್ರೆ ಕಣ್ಣೀರುಗಳು ಮಾತ್ರ ಬರುತ್ತದೆ. இந்த மாலையில நான் படுத்துக் கொண்டிருந்தேன், ಈ ಸಾಯಂಕಾಲ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. எங்கே பார்த்தாலும் இருள், கரண்ட் இல்லை, ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕತ್ತಲೆ, ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, ನನ್ನ ಹೃದಯ ನನ್ನೊಳಗೆ ಬೆಂಕಿ ಆಯಿತು. நான் திடீரென்று யோசித்து பார்த்தேன், ನಾನು ತಕ್ಷಣ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದೆ, ஆண்டவர் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ಹೋದ ವರ್ಷದಿಂದ ಈ ವರ್ಷಕ್ಕೆ ದೇವರು ನನ್ನ ಎಷ್ಟೊಂದು ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்தால், ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡಿದರೆ, நான் பட்ட கஷ்டத்துக்கு மாறாக ನಾನು ಪಟ್ಟ ಕಷ್ಟಗಳಿಗೆ பல மடங்கு ஆசீர்வாதத்தை தான் பெற்றிருக்கிறேன். ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ. நான் பட்ட துயரத்துக்கு மாறாக ನಾನು ಪಟ್ಟ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಕಣ್ಣೀರಿಗೆ ಬದಲಾಗಿ அவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. ಅದು ಅದರ ಆಶೀರ್ವಾದ ಅಧಿಕವಾಗಿ கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், ಕರ್ತನನ್ನು ಎತ್ತರಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ, என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ, என்னை எல்லாவற்றிலும் கர்த்தர் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕರ್ತನ ಘನಪಡಿಸಿದ್ದಾನೆ. நினைக்கும் போது என் கண்கள் அழ ஆரம்பித்தது. ನಾನು ಅದೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸುವಾಗ என் கண்ணீர் தாரை தாரையாய் ஓட ஆரம்பித்தது. ನನ್ನ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ದಾರ ದಾರಿಯಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಯ. ஒரு நாளிலே ಒಂದು ದಿನದಲ್ಲಿ கசக்கப்பட்ட காகித போல கீழே வீசப்பட்டிருந்தேன். ನಾನು ಎಲ್ಲ ಹಿಂದಿ ಹಾಕಿದ ಕಾಗದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೆಳಗೆ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. எல்லாரும் தலையாட்டி இவனா அவன் கதை முடிஞ்சது என்று சொன்னாங்க. ಅನೇಕ
ಜನಗಳು ಅವನ ನೋಡಿ ಇವನ ಕತೆ ಮುಗಿದು ಹೋಯಿತು ತಲೆ ಆಡಿಸಿದರು. எவ்வளவோ காரியங்களை எனக்கு முன்பதாக ஜனங்கள் பேசினார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಮುಂದೆ ಜನಗಳು ಮಾತಾಡಿದರು. ಆದರೆ இன்றைக்கு அவர்களெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல தெரியல. ಆದ್ರೆ ಈ ಜನರು ಅವರೆಲ್ಲ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னையோ கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்து ನನ್ನನ್ನೋ ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸಿ அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು ನೋಡಿ. அவருடைய பெரிய கைக்குள் நம்ம அடங்கி இருப்போமானால் ದೊಡ್ಡ ಕೈಗಳಿಗೆ ನಾವು ಅಡಗಿರುವುದಾದರೆ வரப்போகிற ஆண்டிலும் நம்ம கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போறது உண்மை. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ನಿಜವಾದ ಕಾರ್ಯ. இது இந்த சபை பத்தாது. இது ಈ ಸಭೆಯು ಸಾಲದು. பக்கத்துல முக்காத்துல அந்த சைடுல இருக்கலாம் ஷேக் வாங்குங்க. ಪಕ್ಕದಲ್ಲೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೇರಿಸಿ ಕೈ ತಟ್ಟುங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನಾಡುಗಳು God will enlarge this place. ದೇವರು ಈ ಜಾಗವನ್ನು ಅಧಿಕಪಡಿಸುತ್ತಾರೆ. ಇದು ನಮಗೆ போதாத இடம். ಇದು ನಮಗೆ ಸಾಕಾಗದ ಒಂದು ಜಾಗ. இது ஒரு சாம்பிள் தான். ಇದು ಬರೀ ಸ್ಯಾಂಪಲ್ ಮಾತ್ರವೇ. இனி நம்ம கையில எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பா. ಇನ್ನು ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕರ್ತರು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எத்தனை பேருடைய கண்கள்ல இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் இருக்கும் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ಆನಂದ ಕಣ್ಣೀರು. இந்த பாருக்காக ஜெபித்தவங்க சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ಈ ಬಾರ್ಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವರೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ சபையாய் மாற்றி இருக்கிறார். ಇದನ್ನು ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. எவ்வளவு பெரிய பாருங்க. ಎಷ್ಟು ಸಂತೋಷ ನೋಡಿ. ஒரு பாவ ஸ்தலம் ಒಂದು ಪಾಪದ ಸ್ಥಳ தேவன் உலாவுகிற ஸ்தலமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ದೇವರು ಚಲಿಸುವ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. Oh, how great is the Lord. ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾರೆ. நான் இப்ப சமீபத்திலே நான் ஒரு இடத்துல கடந்து வந்தேன். ನಾನು ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದೆ. ஒரு சினிமா கொட்டை இருந்துச்சு. ಒಂದು ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ಇತ್ತು. அதை பார்த்து ஜெபம் பண்ணேன். ಅದು ನೋಡಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஆண்டவரே இதெல்லாம் ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. இதெல்லாம் சபையா மாறணும். ಇದೆಲ್ಲ ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ಬಾರ್ಗಳ ಸಭೆಗಳಾಗಿ ಮಾರணும். ಬಾರ್ಗಳ ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ಕ್ಲಬ್ ಏರಿಯಾ ಸಭೆಗಳಾಗಿ ಮಾರணும். ಜಾಗಗಳ சூதாட்ட ஸ்தலங்கள் சபைகளாய் மாறணும். ಜೂದಾಡುವ ಜಾಗಗಳ ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை பெங்களூர்ல கட்டளையிடுவாராக. ಕರ್ತರು ಈ ತರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕಟ್ಟளையிடಲಿ. இந்திய தேசத்துல கட்டளையிடுவாராக. ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ அவரால் ஆகுமா? ಅವರಿಂದ ಆಗುತ್ತದಾ? ஒரு காவேரி பாரு கல்வாரி நாயகன் இயேசுனுடைய ஸ்தலமாய் மாறுமானால் ಅದು ಕಾವೇರಿ ಬಾರು ಕಲ್ವಾರಿ ನಾಯಕರ எல்லாம் சாத்தியமாகும். ಎಲ್ಲ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. எல்லாம் சாத்தியமாகும். ಎಲ್ಲ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நீங்க இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இங்க வந்து இதுவரைக்கும் ஓட்டவங்கெல்லாம் ಇದುವರೆಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹಾಕಿದವರೆಲ್ಲ ಎಲ್ಲ இந்த சபையில வந்து சேரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿ. ஆமென். அவன் குடிச்சது பழைய தண்ணி. ಅವನು ಕುಡಿದಿದ್ದು ಹಳೆಯ ನೀರು. உண்மையா காவேரி தண்ணி குடித்தானோ குடிக்கலையே ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சான். ನಿಜವಾಗಿಯೂ ಕಾವೇರಿನ ಕುಡಿದ್ನೋ ಕುಡಿಲ್ವೋ ಏನೋ ಒಂದು ನೀರು ಕುಡಿದ. இங்க வந்து ಈ ಜಾಗದಲ್ಲಿ வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல எழுதியிருக்கிற கல்வாரி நாயகனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த நதி, ஜீவ நதி, தேவ நதி, பலிக்குப்பான நதி புறப்பட்டு வருகிற அந்த ஊற்றில ஸ்நானம் பண்ணும்படி கர்த்தர் அவனை இழுத்துக் கொண்டு வருவாராக. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವ 21ನೇ ಅಧಿಕಾರ 1-2 ವಚನಗಳ ಪ್ರಕಾರ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಟು ಬರುವ ದೇವರ ನದಿ ಅವರು ಅದನ್ನು ಪಾನ ಮಾಡಲಿ ಎಂದು ಹೇಳಿ கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ದೇವರು ಈ ತರವಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಕಟ್ಟளையிಡಲಿ. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ಕರ್ತರು ನಮಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அவருக்கு எல்லா மகிமையும் ಅವರಿಗೆಲ್ಲ ಮಹಿಮೆಯನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸುವ ಸೆಲ್ಫೋಣ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்தோத்திரத்திலையும் ஆராதனையிலையும் போக போகிறோம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಹೋಗಬೇಕು. இன்னும் சில நிமிஷத்துல பழைய வருஷத்தை 2005 வருஷத்தை முடிச்சு 2006 வருஷத்துக்குள்ள போக போறோம். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ನಾವು 2005ನೇ ವರ್ಷ ಹಳೆ ವರ್ಷ ಮುಗಿಸಿ 2006ನೇ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಾಲಿಡ್ತೀವಿ. வருஷம் முழுசும் தூங்குனது போதும். ವರ್ಷ ಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ದು ಸಾಕು. இந்த சில நிமிஷமாவது முயற்சி கொண்டிருப்போம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಿಮಿಷಗಳು ಮಾತ್ರ ஒரு காரியத்தை சொல்லுங்க. ಎದ್ದಿರೋಣ. ஒரு காரியத்தை சொல்லுங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த பழைய வருஷத்தை முடிக்கிறேன். ಈ ಹಳೆಯ ವರ್ಷಗಳನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. உம்முடைய கிருபையினால தான் முடிக்கிறேன். ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பார்க்கல. ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಈ ದಿನವನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ಆಸೆಪಟ್ಟರು, ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பணக்காரங்களா இந்த வருஷத்துக்குள்ள கால வச்சவங்க ஏழையா இருக்கிறாங்க. ಹಣವಂತರೆಲ್ಲ ಈ ವರ್ಷಗಳನ್ನು ಕಾಲಿಟ್ಟವರು ಅವರು ಬಡವರಾದರು. ஆரோக்கியத்தோட இந்த வருஷத்தை தொடங்குறாங்க, இன்னைக்கு வியாதிஸ்தரா இருக்கிறாங்க. ಆರೋಗ್ಯದಿಂದ ಈ ವರ್ಷಗಳನ್ನು ಕಾಲಿಟ್ಟರು ಆದರೆ ಕಾಯಿಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ. தம்பதியான வருஷத்துல இருந்தாங்கன்னா இப்ப விதவையா இருக்கிறாங்க. ದಂಪತಿಗಳಾಗಿ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟರು ಇವತ್ತು ವಿಧವೆಯಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகளோட இருந்தாங்க, இன்னைக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಆದ್ರೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. பெற்றோரோட இந்த வருஷத்துல
கால வச்சவங்க இன்னைக்கு அநாதைகளா இருக்கிறாங்க. ಅವರು ಹೆತ್ತವರೊಂದಿಗೆ ಈ ವರ್ಷಗಳಿಗೆ ಕಾಲಿಟ್ಟರು, ಆದ್ರೆ ಅವರು ಅನಾಥಗಳಾಗಿದ್ದಾರೆ. வேலையோட இந்த வருஷத்தை துவங்கினவங்க வேலை இல்லாம இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கிறாங்க. ಕೆಲಸದಿಂದ ಈ ವರ್ಷಗಳನ್ನು ಶುರು ಮಾಡಿದ್ರು, ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕೆಲಸದಿಂದ ದರಿದ್ರರಾಗಿದ್ದಾರೆ. ரட்சிப்போட தொடங்கினவங்க இன்னைக்கு ரட்சிப்பை இழந்து போய் பாவிகளா இருக்கிறாங்க. ರಕ್ಷಣೆಯಿಂದ ಈ ವರ್ಷ ಶುರು ಮಾಡಿದ್ರು, ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಪಾಪಿಗಳಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಮಗೂ கிருபை கொடுத்தீரே, ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. உமக்கு ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ, ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. உங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ನಿಮ್ಮನ್ನ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದೆವು. புது வருஷத்துக்குள்ள கடந்து போக ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗಲು எனக்கு கிருபை தாரும். ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಡು. ஆண்டவர்ட்ட கேளுங்க, உங்க கையை மேல படணும். என்ன பிடிச்சுக்கங்க, என் கையை பிடிச்சுக்கங்க. வருஷம் 2006 ஒவ்வொரு நாளும் என் கூடவே நீங்க நடக்கணும், என்னை விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே ஜெபித்து புதிய ஆண்டுக்குள்ளே போவோம். ನಾವು ದೇವರೇ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀವು ಕಾಣಲ್ಪಡಿ, ನಾವು ಹೊಸ ವರ್ಷ ನಮ್ಮ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿ ಈ ವರ್ಷಗಳನ್ನು ನಾವು ದಾಟಲು ಹೋಗುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಬಹಳ ದೊಡ್ಡವನು, ಕರ್ತನು ಬಹಳ ದೊಡ್ಡವನು, ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೊಡ್ಡವನು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಜಾಗವನ್ನು ಕರ್ತನು ಕೃಪೆಯಿಂದ ಈ ಜಾಗವನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದಾರೆ. ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕರ್ತನು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನಗೆ ಹೇಳಿದರು. ಸಂತೋಷದಿಂದಿದ್ರೆ ನೀವು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ நான் சொல்ல உண்மை சந்தோஷமா இருந்த கைகளை தட்டுங்கன்னு இன்னைக்கு அருமையான தேவதாசன் ஒரு வார்த்தை சொன்ன அந்த திருப்பதி சம வார்த்தை. இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாது, நீங்கள் பக்கத்துல இடம் வாங்கிங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க செபிக்கும் பொழுது, இந்த புதிய ஆராதனைக்கு வருதுபடி செபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். இந்த இடம் உங்களுக்கு டெம்பரவரி. ஹல்லேலூயா. இந்த இடம் நீங்கள் இருக்கிறது டெம்பரவரி. இதை விட்டு மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. இது பெரியதாக போகிறது, பெரியதாக போகிறது. பெரிய இடத்தை விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ವಾಗ್ದಾನங்களை கொடுத்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯ, ಈ ಬ್ರದರ್ ಮೋಹನ್ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇವರು ಸ್ವಲ್ಪ ಟೆಂಪರರಿ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೊಡ್ಡ ಜಾಗಕ್ಕೆ ನೀವು ಚಲಿಸಿದರೆ ಎಂದು ಹೇಳಿ ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು. ಅಲ್ಲಿ சந்தோஷமாயிட்டா? சந்தோஷமா? ஆண்டவர் வைக்கிற இருக்கிற சந்தோஷமா? ஆண்டவர் கைகளை தட்டி நான் இங்க பாருங்க, இங்க பாருங்க. Look at me, look at me. குழந்தை வச்சுக்க மோரவங்க. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Jesus, Jesus, glory to you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Amen, amen. இங்க பாருங்க. Look at me, 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 look at இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. Jesus, Jesus. We are going to sing one verse. You join us and sing with us. Yes.
அபிஷேகம் வேணும். புதுசா வேணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் நான் முடிக்கிறேன். இன்னைக்கு புது வருஷம் முதல் நாள் அபிஷேகம் கூட்டேன். வாட்ச் நைட் சர்வீஸ். கை பிடிச்சிங்க, சீக்கிரம் கை பிடிச்சிங்க. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கை பிடிச்சிங்க. ஜென்ஸ் கை பிடிச்சிங்க, லேடிஸ் கையை பிடிச்சிடாதீங்க. ஜென்ஸ் கையை பிடிச்சிங்க, லேடிஸ் கையை பிடிச்சிங்க. குயிக்லி கை பிடிச்சிங்க. கீழே யாரா இருந்தாங்கன்னா அவங்க எழுப்பிடுங்க. எழுப்பி கொண்டு வந்துருங்க. கீழே இருக்காங்க வெங்காடியா கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துருங்க. நான் எப்படி கேட்டா பிள்ளைங்களையா இங்க ரைட். தேங்க்யூ ஜீசஸ். குழந்தை வச்சுக்கோங்க, வந்துருங்க. குழந்தை வச்சுக்கோங்க, உட்க நிக்காதீங்க. தேங்க்யூ லார்ட் Father God. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. கை பிடிச்சிங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Touch. Look at me. கண்களை முடிங்க, ஜெபிச்சு முடிக்கிறேன். தாப்பனே, எங்க மத்தியில் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை மாற்றி, சண்டைகளை மாற்றி, கஷ்டங்களை மாற்றி நன்மையானது கருப்பேன் வந்த ஒருத்தர் கூட வெறுமையாய் போகக்கூடாது சுவாமி. ஒருத்தர் கூட வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த புதிய சபையில இருந்து, இந்த புதிய ஸ்தலத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் நாள் துவக்கத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என் ஆண்டவருடைய கரம் அமர்வதாக, எங்கள் அப்பாவுடைய கரம் தொடுவதாக. சகல வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். சகல பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் தொட்டு சுகமாக்கும். மரட்டு கற்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்வினாளர்களை அலங்கரிப்பீராக சுவாமி. சொன்னது போல இவர்களும் யாரும் சொல்லும்படி செய்வீராக. அருமையான பாஸ்டர் பாஸ்கர் சதானந்தத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் மேல் கரங்களை வைப்பீராக. அவருடைய கண்ணீர்களை தொடையும் சுவாமி. அருமையான பாஸ்டர் மூர்த்திக்காக, பாஸ்டர் டேனியலுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை இன்றைக்கு உதவி செய்த ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்றைக்கு இந்த இடத்துல இந்த ஆராதனை நடப்பதற்கு துரிதமாய் உதவி செய்த, பொருள் உதவி செய்த, சரீர உதவி செய்த ஒவ்வொருவரையும் நினைத்தவர்களும் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை பெருகுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைதட்டி தேவனை மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 84 அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென்.